ஹலோ கைஸ். நம்ம இன்னைக்கு டுவெல் மாஸ்டர்ஸ் லாஸ்ட் த கிறிஸ்டல் ஆஃப் ரீமெம்பரன்ஸ் அனிமோட 8வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். போன எபிசோடோட எண்டிங்ல நம்ம மேனேஜர் தான் எல்லா வேலையும் பார்த்தானே நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டு இருப்பான். அவனும் வட்ட நம்ம டுவெல் வச்சுக்கலான்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் அதுக்கு ஒத்துட்டு இருப்பான். இப்ப அந்த கிரிம்மர்ன்றவனுடைய பிளாஷ்பேக்கை வச்சு எபிசோட ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன அந்த புறாக்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கே தவிர என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, எதுக்காக நீ இப்ப மூஞ்ச அப்படி வச்சிட்டு இருக்க? ஓ, அந்த நோசாவை நினைச்சு பார்த்துட்டு இருக்கியா? அவங்க ரொம்ப நாளா இந்த கேசல்ல இருந்தாலும் இப்ப அவங்க இந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதனால நீ தனிமையில வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. என்னுடைய பேரு சிமீரா. உன்னை சந்திச்சதுல சந்தோஷம். என்ன சிமீராவா? இதுக்கப்புறம் நீ தனியா இருப்பன்னு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதரா. ஒரு நிமிஷம் நில்லுங்க. எழுந்துருங்க எழுந்துருங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்கன்னு நம்ம நிக்கா கேட்டுட்டு இருக்க. இது என்ன இடம்னு அவன் நம்ம நிக்கா கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம நிக்காவோ எனக்கு மட்டும் என்ன தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்றது ஞாபகம் வரவும், இப்பதான் எனக்கு எல்லா விஷயமும் ஞாபகம் வந்துச்சு. நம்ம இப்ப அதுக்குள்ளாரதான் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதோடைய டார்க் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம இப்படியாவது தப்பிச்சாகணும். என்னடா வின், நம்மளுடைய டுயலை ஸ்டார்ட் பண்ணலாமா? அப்படியே நம்ம ஹீரோவோ சண்டை போடுறதுக்கு தயாராக, ஆஹா, இது ரொம்ப த்ரில்லிங்கா போகும் போல இருக்கே. இதுல யாரு சர்வை பண்றாங்கன்னு பார்த்தலாம். உன்னுடைய ஈவில் ஆட்ட நான் அழிக்காம விட மாட்டேன். உன்னுடைய கை இப்ப நல்லா இருக்கா? எத்தனை தடவை நான் சொல்றது, நான் யாருன்னு நினைச்சிட்டு இருக்க? என்னடா உன்னால என்னுடைய கிரியேச்சருங்களை தடுத்து நிறுத்திட முடியும் நினைச்சிட்டு இருக்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்ன இதுங்களை நான் அழிச்சுக்கிட்டே இருந்தாலும் இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம இப்படியே போய்கிட்டு இருந்தா டாப்புக்கு போயிட்டு வெளியில போய் சேர்ந்துட முடியுமா? சொல்லுங்க. என்ன ஆனாலும் சரி, எப்படியாவது இந்த இடத்த விட்டு வெளியில போய் ஆகணும். இது ஃபன்னா போற மாதிரியே தெரியல. அவங்கள சந்தோஷப்படுத்துற விதமா கண்டிப்பா நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். வின் வாங்கிட்டே இருந்து இதனை எதிர்பார்த்தா ஒழுங்கா நிக்காவ திரும்ப கொடுத்துரு. இப்ப அவ அந்த கிரியேச்சர் உள்ளார மாட்டிட்டு இருக்கா. அவளை அந்த பிளாக் மானாவில இருந்து வெளியில வர வைக்கணும்னா நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஆகணும். என்ன, நம்ம எக்ஸிட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோமா? வழியை விட்டு நகர்ந்து போ, இதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய மானா சக்தியை பயன்படுத்தி அதை உடைக்கலான்னு போக, அதோடைய சக்தியை பயன்படுத்தி அவனுக்குள்ளார இருக்கிற மானா சக்தி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி அதோடைய சக்தியா கன்வெர்ட் பண்ணிடுது. நம்ம கிரியேச்சர் பைபிளியோ அப்படின்னா உனக்குள்ளார இருக்கக்கூடிய மனுஷனுடைய சக்தியை நீ பயன்படுத்திக்கிட்டு இருக்கியா? உன்னுடைய பிளாக் மானா சக்தியை பயன்படுத்தி அவனுடைய சக்தியா உன்னுடைய சக்தியா நீ கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்கியா? ஆனா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. டேய், இப்படி பண்ணலன்னா ஃபன் எங்க இருந்துடா வரும்? நான் இப்ப இத அவேக்கன் பண்ண போறேன். என்னை விட்டு தள்ளிப்போ. உங்களுக்கு என்னாச்சு? அப்படியே அவங்க ரெண்டு பேருடைய கண்ணுக்கும் என்னவோ தெரிய ஆரம்பிச்சிருது. என்னுடைய சக்தியை திரும்ப கொடுத்துரு. நம்ம நிக்கவோ, ஓ, இது என்ன இடம்னு சொல்லிட்டு இருக்க. அவளோ யாரையோ எதிர்த்து சண்டை போடுறதுக்காக நின்னுட்டு இருக்க. நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு அவன் கேட்க, அதுக்கு அவளோ என்னுடைய கிளானை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன்னு சொல்ல, அப்படியே அவனுடைய மினி கிரியேச்சர் அங்க வந்துட்டு இங்கிருந்து நீங்க ஓடுறீங்கன்னு சொல்ல, நீங்க வராதரா, இங்கிருந்து கிளம்பி போ. அப்படின்னா நீ சாவறதுக்கு தயாராயிட்டியா? நீங்க உயிரோட இருக்கணும், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, நிறுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அவங்களுடைய கதையை முடிச்சிடறான். அப்படியே திரும்ப பிரசன்ட்டுக்கு வந்தா, இந்த சண்டையில உன்னை நான் அடிச்சு நொறுக்காம விட மாட்டேன்டா. இந்த டுயல் இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடிய போது. அவனுடைய சக்தியை பிளாக் மானாவா மாத்தியாச்சு. அடுத்தது அவளுடைய சக்தியை தான் நான் மாத்த போறேன். வேணா, ஒழுங்கா நிறுத்திடு. அந்த இடத்துல என்னவோ சத்தம் கேட்க, என்னது இது? சீக்கிரம் வாங்க, இத நீங்க எப்படியா வச்சு தடுத்து நிறுத்தி ஆகணும். ஏன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் நகராம சில மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கான். எனக்கு வேற வழி இல்ல, நான் தான் ஏதாவது செஞ்சாகணும் போலன்னு சொல்ல, என்னடா உன்கிட்ட மிச்சம் இருக்கிற சக்தியை வச்சு அந்த பொண்ணை உன்னால காப்பாத்திர முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீக்கா இந்த டார்க் மானாவை பார்த்து பயந்தனா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது, நான் ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பயத்துல கண்ண மூட நம்பாலு வந்து அதை தடுத்து நிறுத்திடுறான். இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? என்னுடைய மைண்டு இப்பதான் கொஞ்சம் காமா இருக்கு, அதனால எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். எனக்கு அந்த கிறிஸ்டல் கார்டு வேணும்.
அந்த கிறிஸ்டல் கடை என்கிட்ட குடுத்துட்டேன்னா, போனா போதுன்னு உன்ன உயிரோட விட்டுர்றேன். இல்லன்னா உன்னுடைய கதைய முடிச்சிருவேன்டா. நான் இருக்கிற வரைக்கும் என்னுடைய லாடம் உன்னால எதுவுமே பண்ண முடியாதுடா. அப்படின்னு சொல்லிட்டு அத அடிக்க, நீ என்ன முட்டாளாடான்னு சொல்லிட்டு அதோடைய சக்திய பயன்படுத்தி பின்னாடி தள்ளி விட்டுடுது. அவளும் அதிலிருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா என்னுடைய மான சக்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த கிரியேச்சருங்க அவன தள்ளி விடவும், அவன் கூட இருக்கிற கிரியேச்சர் அவன காப்பாத்திருது. நான் இப்ப என்ன பண்றது? எதுக்காக இப்படி எல்லாம் நடக்குது? ஏன் நான் மட்டும் இன்னும் உயிரோடவே இருக்கேன்? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீங்க தான் முடிவு எடுக்கணும். அவனும் வேற வழி இல்லாம கைய விட்டுடலான்னு போக, நம்ம நிக்கா வந்து காப்பாத்திட்டு, எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு இத பத்தி சொன்னா புரியாது. நான் முடிக்க வேண்டிய வேலை இன்னும் சிலது இருக்கு. அதனால என்ன விடு. நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நீ எதுக்காக உங்களுடைய வேலை உயிருன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களால கண்டிப்பா நீங்க நினைக்கிறத செஞ்சு முடிக்க முடியும். உங்க மனசுல எதனா சந்தேகம் இருந்தா, நீங்க உயிரோட இருந்தா தான் அதுக்கான பதில கண்டுபிடிக்க முடியும். அடே வீண், நீ ரொம்ப வீக்கா இருக்க. உன்னால எதுவுமே பண்ண முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக தாண்டா போற. அப்படி ஒரு விஷயத்த நான் நடக்க விட மாட்டேன்டா. உனக்கு திடீர்னு என்னடா ஆச்சு? இந்த உலகத்தோடைய தலை சிறந்த டுயல் மாஸ்டர் ஆகணும் தானே நீ ஆசைப்படுவ. ஆனா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க? அத பத்தி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்ல. எதுக்காகடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்தது கிடையாதுன்னா, உன்னை எவ்வளவு மதிச்சுக்கிட்டு இருந்த. நீ என்ன சுயநினைவோட தான் இருக்கியா? இல்ல வேற எதனா உலகத்துல இருக்கியாடா? அதுன்னு சொல்ல திடீர்னு அவனுக்கு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது. உனக்கு என்னடா ஆச்சு? குனிகாமியோடைய மானாவ நான் அழிக்காம விட மாட்டேன். நீ அதுக்கு தயாராயிட்டியா? மை லார்ட், நான் ஆல்ரெடி தயாரா தான் இருக்கேன். அப்ப சரி, போய் அத தாக்குன்னு சொல்லிட்டு இன்னும் சக்திய கொடுக்க அவனுடைய கை திரும்ப வந்துருது. என்னையவா குறைச்சி எடை போட்ட, செத்து போன்னு சொல்லிட்டு அத குத்தவும் அப்படியே அந்த இடம் ஃபுல்லா வெடிஞ்சு செதற ஆரம்பிச்சிருது. அந்த கிறிஸ்டல் கார்டும் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருது. நம்ம ஒரு வழியா இத செஞ்சு முடிச்சிட்டோம். என்ன, நம்ம எல்லாரும் இப்ப எங்க இருக்கோம்? அவனும் ஒரு மாதிரியா நின்னுட்டு இருக்க. உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றி. நீங்க அதுக்குள்ளார வேற எதுவும் நினைச்சுக்க போறீங்க. டெம்பரவரியா ஏதோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. மத்தபடி எதுவும் இல்ல. அப்புறம் எதுக்காக நீங்க எனக்கு உதவி பண்ணீங்க? அம்மா தான் ஹெல்ப் பண்ண, அதுக்கு என்ன இருக்கு? நீங்க எங்களுடைய ஃப்ரெண்டா இருக்க மாட்டீங்களா? அதுக்கு என்ன வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மண்ணு சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். நம்ம நிக்காவோ வின், இது இப்படி முடியும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோவோ அந்த கிறிஸ்டல் கார்டுல கை வைக்கவும் அவனுக்கு என்னென்னவோ தோண ஆரம்பிச்சிருது. சைட்ல இருந்த போட்டோ எடுத்து பார்த்துட்டு இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அந்த ஃப்ரீயா இருக்கிற லைக் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் நாலு கொடுத்துருங்க. அப்பதான் இதுக்கப்புறம் நான் வீடியோ போட்ட உடனே டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். See you guys.